ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம். மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது 21ஆம் அதிகாரத்துக்குள் நுழைய இருக்கின்றோம். நமக்கு தெளிவுகளை விளக்கங்களை அதிகாரப்படி விளக்குகின்றவர் அருட்பணியாளர் ரேமண்ட் ஜோசப் அவர்கள். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தந்தையே, நாம் 20 அதிகாரங்களை கடந்திருக்கின்றோம். 21ஆம் அதிகாரத்தில் நுழைய இருக்கின்றோம். இது பற்றி தெளிவுகளை சொல்லுங்கள் தந்தையே. ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டினேன். 17ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரை எலியாவினுடைய கதை பாரம்பரியம். 20ஆம் அதிகாரத்தில் எலியா பற்றிய பேச்சே இல்லை. அதுக்கு பதிலாக பெயர் சொல்லப்படாத இறைவாக்கினர் என்கிற கருத்து மட்டும் வருகிறது. மீண்டும் 21ஆம் அதிகாரத்தில் எலியா உள்ளே வருகிறார். இது எலியா பாரம்பரிய கதை. எப்படி இது நடக்கிறது என்றால், தங்களிடத்தில் ஏற்கனவே இருக்கிற செய்திகளை எல்லாம் ஒன்றிணைக்கின்ற போது வெளியில் இருந்து வந்த எலியா கதை பாரம்பரியத்தை அவர்கள் இணைக்கிறார்கள். இணைக்கின்ற போது ஏற்கனவே இருக்கிற அந்த செய்திகளுக்கு அல்லது அவர்கள் பெற்ற அரசுகள் பற்றிய குறிப்புகளோடு இணைத்து பார்க்கிறார்கள். இப்படி இணைத்து பார்க்கிற போது இது ஒத்து போகுமா ஒத்து வராதா, எங்கெல்லாம் அது சரியாக இணைக்கப்படும் என்கிற அந்த சரியான கணிப்போடு செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் 20ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க போரை பற்றி பேசுகிறது. அதில் மீண்டும் தொடராமல் அதற்கடுத்து தனியாக 21ஆம் அதிகாரத்தை எலியாவுடைய கதை பாரம்பரியத்தை இணைக்கிறார்கள். இந்த கதை பாரம்பரியம் ஒரு முக்கியமான கருத்தை அடிப்படையாக கொண்டது. ஒரு எளிய மனிதனுடைய திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்திற்கு யார் ஆசைப்படுவது? அரசன் ஆசைப்படுகிறான். அரசன் ஆசைப்படுவது என்பது தவறு கிடையாது. ஆனால் அவன் ஒரு எளிய மனிதனுடைய திராட்சை தோட்டத்தை அபகரிக்க நினைப்பது மிகப்பெரிய தவறு. அதைத்தான் ஆகாபு செய்கிறான். அதை செய்வதற்கு துணையாக இருப்பது அவனுடைய மனைவி. இதை எதிர்க்கிறவர் எலியா. ஏற்கனவே எதிர்ப்பாளராகத்தான் எலியா இருக்கிறார். பல நிலைகளில் நாம் அவர் எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுப்பதை பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்திலிருந்து எப்பொழுதெல்லாம் அவருக்கு இறைவனுக்கு எதிராக அரசர்களும் மக்களும் போகிறார்களோ உடனே அவர் செயல்படுகிறார். ஆகாபு போலி தெய்வங்களை அல்லது பாகால் தெய்வத்தை வழிபட அதற்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு நாட்டில் மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். மீண்டும் யார் வலிமையுள்ள கடவுள் என்று நிரூபிப்பதற்கு கார்மேல் மலையில் ஒரு போட்டியை நடத்துகிறார். இப்போ இந்த திராட்சை தோட்டம் எளிய மண்டபம் பறிக்கப்பட போகிறது. பறிக்கப்பட்ட பிறகு இவரால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. மீண்டும் ஆகாபை எச்சரிக்கிறார். எனவே ஏறக்குறைய எலியா ஏழைகளினுடைய சார்பாளராகவே இருக்கிறார், எளிய மக்களின் சார்பாளராக. அது மட்டுமல்ல, மேலிடத்தில் இருக்கிறவர்கள் அல்லது மேலே இருக்கிறவர்கள் தவறு செய்கின்ற போது தட்டி கேட்கிறவராக இருக்கிறார். மேலே இருக்கிறவர்கள் தவறு செய்கின்ற போது தட்டி கேட்பது என்பது மிக எளிய காரியம் அல்ல. அதை எளிதாக செய்ய முடியாது, யாரும் செய்ய முடியாது. அதுவும் தயங்கி சொல்லக்கூடியவர்களோட தயங்கி தான் சொல்லுவார்கள், நேரடியாக சொல்ல மாட்டார்கள். ஆனால் எலியா அதற்கெல்லாம் பயந்தவராக தெரியவில்லை, தன்னுடைய உயிருக்கு பயந்தவராக தெரியவில்லை. அதனால் அவர் நேரடியாகவே அரசனை சந்திக்கிறார். அரசனிடத்திலே நடந்த நிலவரங்களை எடுத்துச் சொல்லுகிறார். அந்த நிலையில் நாம் எலியாவை பார்க்கும். அப்படி பார்க்கிற போது இந்த பகுதியில் ஏறக்குறைய 7 பகுதிகளை நாம் பார்க்கலாம். முதலாவது, திராட்சை தோட்டத்தை கொடுக்க நாபோத்து மறுத்தல். அது 1 முதல் 3 வசனங்கள் 21ஆம் அதிகாரத்தில்.
அரசன் வந்து கேட்குறான், ஆகாப்பு. நாபோத்து மறுக்கிறான், கொடுக்க முடியாது அப்படின்னு. இரண்டாவது, ஈசபேலிடம் தனது மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறான் ஆகாப். அது 4 முதல் 7 வசனங்கள். மூன்றாவது, ஈசபேல் சதித்திட்டமும் நாபோத்து கொலையும். உடனே ஈசபேல் என்ன பண்ணுறார்? சதித்திட்டம் தீட்டுகிறாள், நாபோத்தை கொலை செய்கிறார். இது 8 முதல் 14 வசனங்கள். 4ஆம் பகுதி, ஆகாபு நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை கைப்பற்றுதல். அவன் இறந்த பிறகு இவனுக்கு எளிதாக இருக்கிறது கைப்பற்றுவதற்கு. 15 முதல் 16. 5வது, ஆகாபுக்கு எதிரான பார்வோனின் தண்டனை தீர்ப்பை எலியா அறிவித்தல். இந்த எளியவனை நாபோத்தை கொண்டதனுடைய தண்டனை தீர்ப்பு உண்டு என்பதை எலியா அறிவிக்கிறார். 17 முதல் 24. 6வது, ஆகாபின் கொடுஞ்செயல்கள். அது 2 வசனம் 25 முதல் 26. இறுதியாக ஆகாபின் மனமாற்றமும் தள்ளி வைக்கப்பட்ட தண்டனை தீர்ப்பும் 27 முதல் 29. ஆக இந்த 7 பகுதிகளாக இந்த 29 வசனங்களும் அமைகின்றன. இப்போ நாம் ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம். திராட்சை தோட்டத்தை கொடுக்க நாபோத்து மறுத்தல். 21ஆம் அதிகாரம் 1 முதல் 3. இவற்றுக்கு பின் நிகழ்ந்ததாவது, இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலில் சமாரியா அரசன் ஆகாப்பின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆக திராட்சை தோட்டத்தை பற்றிய செய்தி இது. இஸ்ரேல் என்பது ஒரு பள்ளத்தாக்கு, நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன். அதில் வந்து நிறைய திராட்சை தோட்டங்கள் நிறைந்திருக்கும். ஆனால் செழிப்பான பகுதி. கானா, இயேசு காலத்தில் இருந்த கானாவூர் வந்து அங்கே தான் இருக்குது. இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் தான் இருக்குது. சிறப்புமிக்க திராட்சை. அதனால் திராட்சை மட்டுமல்ல, திராட்சை ரசமும் சுவையானதாக இருக்கும். அந்த நிலையில்தான் எல்லாருமே திராட்சை தோட்டத்தை அங்கே போடுகிறார். குறிப்பாக அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் வந்து 2 இனத்தவர்கள். ஒன்று வந்து ஆசேர் குலத்தைச் சேர்ந்தவர்கள், இன்னொன்று செபுலோன். இந்த 2 குலங்கள் தான் இந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்கை முழுமையாக பயன்படுத்துகிறவர்கள். இங்கே நாபோத்து வந்து இந்த இஸ்ரேலனாக இருக்கிறான். அதாவது இஸ்ரேல் பள்ளத்தாக்கை சேர்ந்தவன். அவன் ஒருவேளை செபுலோன் இனத்தவனாக இருக்கலாம், அல்லது ஆஷேர் இனத்தவனாக இருக்கலாம். எனவே இந்த பள்ளத்தாக்கிலே அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அரசனுக்கும் அவனுடைய அரண்மனை அருகில் திராட்சை தோட்டம் இருக்கிறது. அரசனுடைய அரண்மனையும் இந்த சமாரியாவும் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் தான் இருக்குது. அப்போ இந்த இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் அரண்மனைக்கு பக்கத்திலே திராட்சை தோட்டம் இருக்கிறது. இதே போல 2ஆம் வசனம், நாபோத்திலும் ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. ஆகாப்பு நாபோத்திடம், உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு. அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன். உனக்கு விரும்பினால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான். வெள்ளியை வந்து அளந்து கொடுப்பது. வெள்ளி காசு என்பதை விட வெள்ளியை வந்து அளந்து கொடுப்பது, 1/4 கிலோ 1/2 கிலோ என்று அளந்து கொடுப்பது. அதனால் நான் உனக்கு பணமாகவும் தருகிறேன், இல்லாவிட்டால் நான் வந்து நிலமாகவும் தருகிறேன். திராட்சை தோட்டத்தை தர்றேன், ஆனால் உன்னுடைய திராட்சை தோட்டத்தை நான் திராட்சை தோட்டமாக பயன்படுத்த போகிறத காய்கறி தோட்டமாக பயன்படுத்த போகிறேன். ஆனால் அது என்னுடைய நிலத்துக்கு அருகில் இருக்கிறது. அதனால் நல்லா இருக்கும் உன் தோட்டம், நான் அதை பயன்படுத்த வசதியாக இருக்குது, நீ நிலத்தை கொடு. பாருங்கள், இதுதான் ஆதிக்கம் என்பது. ஒரு அரசன் வந்து தனக்கு அருகிலே தன் தோட்டம் வச்சிருக்கிறான். அந்த தோட்டத்தை அபகரிக்க பார்ப்பது, அபகரிக்க நினைப்பது, அதே தவறு. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய நிலங்கள் இருக்கிறது. அந்த இன்னொருவருடைய நிலத்தை பறித்து தான் என்னுடைய நிலமாக்கி நான் வாழ வேண்டும் என்று இருந்தால், அப்போ அவனுக்கு பறித்தால் அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஏற்கனவே இதுவரை திராட்சை தோட்டம் வளர்த்து வச்சிருக்கிறான், நல்ல திராட்சை தோட்டமாக இருக்கிறது. அதை இவனுக்கு கொடுத்து விட்டால் இவனுக்கு முதல்ல வாழ்வாதாரம் இருக்கும். இவனும் நான் திராட்சை தோட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கொடுத்தாலும் இவன் இதுவரை வளர்த்த அந்த திராட்சை தோட்டமாக பெறப்போகிற திராட்சை தோட்டம் இருக்குமா? இருக்காது. ஆனால்
இது அரசனுக்கு பயமுறுத்துறான், நீ வந்து கொடுக்கணும் என்று ரொம்ப கடுமையாக சொல்கிறான். இந்த திராட்சை தோட்டத்தை இவன் கொடுக்க முடியுமா? நாபோத்து வந்து தன்னுடைய திராட்சை தோட்டத்தை ஆகாப்புக்கு கொடுக்க முடியுமா? 3ஆம் வசனம். அதற்கு நாபோத்து ஆகாப்பிடம், என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். அடிப்படையில் சொல்லிட்டான். அவன் அரசனோ அதிகாரம் உள்ளவனோ அதெல்லாம் பார்க்க முடியாது. முதல்ல நீ கேட்கக்கூடாது, ரெண்டாவது நான் கொடுக்கவும் கூடாது. இந்த என்னுடைய மூதாதையர் சொத்து, இது நான் வாங்கினதில்லை, நான் சேகரித்ததல்ல, என் மூதாதையர்களுக்கு வழங்கப்பட்ட சொத்து. இந்த சொத்தை பிறருக்கு கொடுப்பதற்கான அதிகாரம் யாரிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இல்லை. இதனுடைய அடிப்படை என்ன? இதை வந்து நம்ம முந்தைய கதைகள் தெரிஞ்சால் தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். நாபோத்து ஏன் சொல்கிறான்? நாபோத்து சொல்கிறதுல என்ன பொருள் இருக்கிறது? மூதாதையர் சொத்துனா என்ன? இதுக்கு வந்து நாம் லேவியர் புத்தகம், அதே மாதிரி எண்ணிக்கை நூலுக்கு போகணும். லேவியர் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லேவியர் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் யாவே சொல்லுகிறார், நிலம் என்னுடையது, நீ எந்த நிலத்தையும் விற்றுவிடக்கூடாது. லேவியர் புத்தகம் 25 என்பது யூபிலி ஆண்டு குறித்த ஒரு செய்தி. அதில் வந்து நிலத்தை பற்றிய பல செய்திகள் இருக்கிறது. அதில் முக்கியமான செய்தி வந்து, நிலம் வந்து எனக்கு சொந்தமானது, அதனால் உங்களில் யாரும் விற்கவோ வாங்கவோ உரிமை இல்லை. அப்படி உங்களில் யாராவது விற்றுவிட்டால் 7 ஆண்டுக்கு பிறகு அந்த நிலம் வந்து யார் விற்றார்களோ அவர்களுக்கு சொந்தம். அது அவனால் வாங்க முடியாட்டினால் நீ திரும்ப கொடுத்துடணும். அதை வாங்குவதற்கு அவனுடைய உறவினன் யாராவது தயாராக இருந்தால் அவனாவது வாங்கி கொடுக்க வேண்டும். இது இன்னும் வேறு ஒருவர்த்தர் இந்த நிலம் இருக்கக்கூடாது என்பதிலே இஸ்ராயேலினும் தெளிவாக இருந்தது. யூபிலி ஆண்டு சட்டங்களிலே மிக முக்கியமான சட்டம் அதுதான். நிலம் வந்து மீட்கப்பட வேண்டும். அந்த நிலம் யாருக்கு சொந்தமோ அவர்களுக்கு போக வேண்டும். என்றால் யாவே அந்த இனத்தின் பொறுப்பில் தான் நிலத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் நிலத்தை விற்கவோ வாங்கவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை. என்றால் நிலம் யாருக்கு சொந்தம்? யாவேக்கு சொந்தம். இப்போ யாவே வந்து எந்த குலத்திற்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த குலத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்த வேண்டும். இப்படி ஏதாவது ஒரு காரணத்திற்காக அவர்கள் நிலத்தை அடகு வைத்திருந்தால் கூட அவர்களால் திருப்ப முடியாவிட்டாலும் அவனுக்கு நெருங்கிய உறவினன் ஒருவன், சகோதரனோ அல்லது நெருங்கிய உறவினனோ அதை வந்து மீண்டும் திருப்ப வேண்டும், திருப்பி அவனுடைய குலத்திற்கு சேர்க்க வேண்டும். இது கடுமையான சட்டம். இது லேவியர் புத்தகம் 25-23. எண்ணிக்கை நூல் 36:7 சொல்லுகிறது, இஸ்ரேல் மக்களின் உரிமை சொத்து ஒரு குலத்திலிருந்து இன்னொரு குலத்திற்கு மாற்றப்படக்கூடாது. அதாவது நீ வந்து சொத்தை ஒட்டுமொத்தமாக இன்னொரு கையிலும் கொடுக்கக்கூடாது. அந்த சொத்து அப்படி கொடுக்கணும்னா யாருக்கிட்ட தான் கொடுக்கணும்? உன்னுடைய குலத்தவனிடத்தில் மட்டும்தான் கொடுக்கணும், வேறொரு குலத்தவனிடத்தில் கொடுக்கக்கூடாது. அதாவது ஆஷேர் குலம் இருக்கிறது என்றால் ஆஷேர் குலம் செபுலோனுக்கு கொடுக்கக்கூடாது, செபுலோன் நப்தலிக்கு கொடுக்கக்கூடாது, நப்தலி இசக்காருக்கு கொடுக்கக்கூடாது. ஆக வெவ்வேறு குலத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய சொத்துக்களை அவரவர்களுடைய குலத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா, மற்ற குலத்துக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் என்ன நடக்கும்? இது பற்றி ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கிறது. எண்ணிக்கை நூல் 27ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து ஒரு மோசேக்கும் இந்த சொத்துக்கு உரிமையாளர்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கிறது. செலபுகாது என்கிறவன், அவன் மனாசே குலத்தைச் சேர்ந்தவன். இவன் வந்து பாலைவன அனுபவத்திலே மோசேயோடு பயணிக்கின்றவர். இவன் வந்து இறந்து போகிறான். சொலாபுகாது இறந்து போகிறான். சொலாபுகாது இறந்த பிறகு இவனுக்கு பிள்ளைகள் வந்து 5 பேர், எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க. ஒரு பெண் பேர் மக்லா, இன்னொன்று பொண்ணு பேர் நோகா, இன்னொரு பெண் பிள்ளை பேர் ஓக்லா, இன்னொரு பெண் பிள்ளை பேர் மில்கா, இன்னொரு பெண் பிள்ளை பேர் திர்சா.
இந்த 5 பேரும் மோசேயிட்ட முறையிடுகிறார்கள். என் தந்தைக்கு ஆண் வாரிசு கிடையாது. என் தந்தை இந்த 40 ஆண்டுகளுக்காக உம்மோடு பயணம் செய்த போது எந்த தவறுமே செய்யலை. ஏறக்குறைய எல்லாருமே தவறு செய்தார்கள், அதற்கு தண்டனை அனுபவித்தார்கள். என் தந்தை தண்டனைக்காக இறக்கவில்லை, இயல்பாக இறந்து விட்டார். இப்படி இயல்பாக இறந்த ஒருவருடைய பெயர் எங்களுடைய குலத்திலிருந்து விடுபட்டு போகணுமா? அது மறைந்து போக வேண்டுமா? அந்த பேர் நிலைக்க வேணாமா? அவர் நல்லவர் அல்லவா? அவர் எந்த தப்பும் செய்யலையே. எந்த தவறும் செய்யாதவருடைய பெயர் இந்த குலத்திலிருந்து நீக்கப்படுமானால் அது தவறு அல்லவா? அதனால எங்களுக்கு சொத்துல உரிமை கொடுங்க அப்படின்னா, எங்கள் அப்பாவுடைய பெயரை தாங்கக்கூடிய சொத்தை உரிமையை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் எங்கள் அப்பாவுடைய பெயரை பின்னால் சேர்த்துக்கிறோம். இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார்கள் மோசே இடத்துல. மோசேயால் ஒன்றும் சொல்ல முடியல. என்றால் அந்த சுலபுகாது இயல்பாக இறந்த மனிதன், அவருக்கும் தெரியும், நல்ல மனிதன். அப்போ அவன் அந்த இனத்திலிருந்து குலத்திலிருந்து முழுமையாக அவனுடைய பெயர் நீக்கப்பட வேண்டுமா? உடனே மோசே என்ன சொல்கிறார், அந்த பெண் பிள்ளைகளுடைய கோரிக்கையை ஏற்று நீங்கள் உங்களுக்கு சொத்துக்கு உரிமை உண்டு அப்படின்ட்டார் 27ஆம் அதிகாரத்தில். இந்த சூழல் முடிந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள எண்ணிக்கை நூல் 36ஆம் அதிகாரத்தில் இந்த மனாசே குலத்தைச் சேர்ந்த பெரியவர்கள்லாம் மோசேட்ட போய் கேட்குறாங்க, மோசே நீங்கள் அந்த பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் உரிமையை கொடுத்துட்டீங்க, இப்போ அந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் இந்த நிலத்துக்கு உரிமையாகி விடுவார்கள். ஆனால் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறீர் என்றால், அந்தந்த இடம் அந்தந்த குலத்தில் தான் இருக்கணும். இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் பண்ணால் நிலம் யாருக்கு போகும்? இந்த குலத்தில் உள்ள பெண் பிள்ளைகள் எங்கள் குலத்தில் உள்ள பெண் பிள்ளைகள் மனாசே குலம், எப்ராஹிம் குலத்தில் யாராவது திருமணம் செய்தால் அந்த நிலங்கள் எங்கே போகும்? எப்ராஹிம் குலத்துக்கு போகும். அப்போ எப்ராஹிம் குலத்துக்கு நிலங்கள் அதிகரிக்கும், எங்கள் குலத்துக்கு நிலம் குறையுமே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அப்புறம் மோசே தன்னுடைய தீர்ப்பை அவர் திருத்தி எழுதுகிறார். என்ன திருத்தி எழுதுகிறார் என்றால், இந்த பெண் பிள்ளைகள் மட்டும் இல்லை, இனி எந்த பெண் பிள்ளைகள் இன்னொரு குலத்தில் தங்களுடைய சொத்துக்கு உரிமை கோரினாலும் அவர்கள் தங்களுடைய குலத்தில் தான் திருமணம் செய்ய வேண்டுமே ஒழிய பிற குலங்களில் திருமணம் செய்யக்கூடாது என்கிற ஒரு தெளிவான ஒரு வரையறையை கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில் இந்த நிலங்கள் எல்லாம் எங்கே தங்குகிறது? குலங்களில் தங்குகிறது. இவர்கள் வேறு ஆண்களை தங்களுடைய கணவராக ஏற்றுக்கொண்டாலும், ஆனால் வேறு குலத்தில் அல்ல, இதே குலத்தில் அந்த அடிப்படையில் பெண் பிள்ளைகளுக்கு சொத்தும் கிடைக்கிறது, அவர்களுடைய நிலங்களும் அவர்களுடைய குலத்திலே தங்குகிறது. பாருங்க, இவ்வளவு வரையறுக்கப்பட்ட ஒரு சட்டதிட்டங்கள் இருக்கிறது இஸ்ராயல் குலத்தில், இனத்தில். சொத்துக்கள் இன்னொரு குலத்துக்கு போகக்கூடாது, அந்தந்த குலங்களில் தங்கணும், சொத்து இறைவனுக்குரியது, யாவைக்குரியது. இந்த சொத்தை யாரும் பிற இனத்திற்கு விற்கக்கூடாது, விற்றாலும் திரும்ப வந்துடணும், அதை யூபிலி ஆண்டு 7ஆம் ஆண்டு திரும்ப வாங்கிடணும் என்றெல்லாம் வரையறைகள் இருக்கின்ற போது, இங்கே இந்த ஆகாபு என்ன செய்கிறான்? இந்த எளியவனுடைய நிலத்தை கேட்கிறான். இந்த எளியவன் எப்படி நிலத்தை கொடுப்பான்? கொடுக்க வாய்ப்பே இல்லை. இன்னும் அது மட்டும் இல்லை, எசேக்கியேல் 46:18 தலைவன், அதாவது ஒரு குலத்தில் தலைவன், மக்களை அவர்களின் உடைமை பகுதியிலிருந்து விரட்டி அடிக்கவோ அதிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்ளவோ கூடாது. இது ஆகாபுக்கு பாடம். எசேக்கியேல் 46:18. நாட்டினுடைய தலைவனாக இருக்கிறவன் யார்? ஆகாசு. அவன் என்ன பண்ணணும்? மக்களை அவர்களின் உடைமை பகுதியிலிருந்து விரட்டி அடிக்கவோ அதிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்ளவோ கூடாது. இவனுக்கு என்ன நினைக்கிறான்? எடுத்துக்கொள்ள நினைக்கிறான், அபகரிக்க நினைக்கிறான். லேவியர் 25:25 சொல்லுகிறது, வறுமை காரணமாக சொத்தை விற்றாலும்
அவனது முறை உறவினனான மீட்பன் அப்படிங்கிறார். இஸ் எ ரிடீமர், மீட்பர், மெஸ்ஸியா. அதாவது அந்த குலத்திற்கு இவன் தான் மெஸ்ஸியா. யாரு? வறுமையின் காரணமாக சொத்தை விற்றிருந்தாலும் அந்த சொத்தை அந்த உறவினன் ஒருவன் மீட்டெடுத்தான் என்றால் அவன் மீட்பன். அவன் தன் சகோதரன் விற்றதை மீட்க வேண்டும். ஏன்னா சகோதரனுக்கு அதை வாங்கக்கூடிய மீட்கக்கூடிய வலிமை இல்லை. ஆனால் இவனுக்கு சொத்து இருக்கலாம், பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம். அதே குலத்தைச் சேர்ந்த சகோதரன் மீட்டெடுக்க வேண்டும் என்று 25 லேவியர் புத்தகம் 25 தெளிவாக சொல்லுகிறது. இப்படியெல்லாம் சட்டதிட்டங்கள் இருக்கின்ற போது ஆகாப் என்ன செய்கிறான்? நாபோத்துடைய நிலத்தை பறிக்க எண்ணுகிறான். இது பறிக்க அவனால் ஒன்று அவன் இஸ்ரவேல் அவனுக்கு நல்லா தெரியும், சட்டதிட்டங்கள் நல்லா தெரியும். இருந்தாலும் போய் கேட்குறான். நாபோத்து முறைப்படி சொல்லுகிறான். அதை இவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டானா? அதுதான் அடுத்த பகுதி. ஈசபேலிடம் தன் மனக்குமுறலை வெளிப்படுத்திய ஆகாபு. இனிய இதயங்களே, அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்போ எந்த அளவுக்கு அவனிடத்தில் அந்த அதாவது வேறு ஒன்றும் இல்லை, நான் அரசனாக இருக்கிறேன், எனக்கு ஒருத்தன் நிலத்தை கொடுக்க மாட்டேங்கிறானே என்கின்ற அந்த கோபம் மாத்திரம். என்றால் ஆகாபுடைய நிலை பரிதாபமாக இருக்கிறது. ஆத்திரம், கோபம், அடம்பிடித்தல், முகத்தை திருப்பிக் கொண்டு கட்டிலிலே புரளுதல், இதெல்லாம் அவனுடைய இயல்புக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது.